தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு டெல்லியில நடக்கக்கூடிய கலவரத்துக்காக கதறக்கூடிய மனசாட்சி இல்லாத மனிதர்கள் கிட்ட நான் இதை மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல கடந்த ஆட்சி காலத்துல எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தீங்களா? அந்த போராட்டத்திலையும் அமைதியா போராடினவங்களை தரதரன்னு இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்துனாங்க. தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தின கழிவறையை பூட்டி வச்சாங்க. செவிலியர்களை வண்டியில ஏத்திட்டு போய் சென்னைக்கு வெளியில இறக்கி விட்டாங்க. இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தீங்களா? சரி, இதெல்லாம் கேள்வி கேட்கல. தமிழ்நாட்டுல பல முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு. அதை எதிர்த்தாச்சு கேள்வி கேட்டீங்களா? ஏன் இதுல எல்லாம் மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படலையா? இது எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன், டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு தான் கதறுவேன்னா அங்க போராட்டத்தை கலவரமா மாற்றக்கூடிய கலவரக்காரர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீட்டுக்கு எதிராவோ மத்திய அரசுக்கு எதிராவோ போராட வேணாம்னு சொல்லல. ஆனா உண்மையான எந்த மாணவனும் நேபாள் மாதிரியான, வங்கதேசம் மாதிரியான சூழ்நிலையை இந்தியால உருவாக்குவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அத்துமீறி பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தவும் முயற்சி பண்ண மாட்டான். வழக்கம் போல ஒரு அமைதியான போராட்டம் அரசியல் சக்திகளாலையும் சில அந்நிய சக்திகளாலையும் நம்ம தேசத்துக்கே எதிரான போராட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சதியில நமக்கே தெரியாம நாமளும் பங்கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்றேன்.